பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இந்த பீளமேடு புதூர் பகுதியைச் சார்ந்த தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கோவை நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு உங்களிடத்திலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சருமான மிகச்சிறந்த கோவையிலே வெற்றியினை லட்சக்கணக்கான வாக்குகளை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 20 தினங்களாக இங்கு மிகச்சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட நம்முடைய மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவருடைய ஆணைக்கிணங்க இந்த பகுதியிலே வாக்குகளை கேட்பதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். நாங்கள் அடிக்கடி உங்களை சந்திக்கக்கூடியவர்கள். இந்த பகுதியில் ஒரே ஒரு கருத்தினை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். கோவை மாநகராட்சி பகுதியினுடைய வளர்ச்சிக்காக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய் நிதியினை ஒதுக்கி பல்வேறு சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீளமேடு புதூர் சாலை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இப்பொழுது புதிய தார் சாலைகளாக பளபளக்கும் சாலைகளாக இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு எம்பியே பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு முழுக்க, அதாவது 5 ஆண்டுகளுக்கு எம்பி வேலை செஞ்சாலே பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபாய்க்கு தான் அவருடைய நிதியில பணிகள் செய்ய முடியும். அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மாநகராட்சி வார்டிலேயே இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த வார்டிலே மட்டும் சுமார் 16 கோடி ரூபாய் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இது உதாரணத்துக்கு தான், இந்த வார்டுக்கு மட்டும் 16 கோடி ரூபாய். அதே மாதிரி நம்முடைய மாநகராட்சி பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா சாலைகளுக்கு மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்காரு. மற்ற பணிகளுக்கு எல்லாம் சேர்த்தினால் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த 3 ஆண்டுகளில் இந்த மாநகராட்சி பகுதியிலே பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்திய திருநாட்டுக்கு புதிய விடியலை தரவிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியை அமைத்த சிற்பி, இந்திய அளவில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த தலைவர், நம் குடும்ப தலைவர், திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மகத்தான எழுச்சிமிகு கூட்டத்தை நேற்று மாலை இதே கோவைக்கு அருகாமையில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஒரு மகத்தான கூட்டத்தை அமைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைபெறும் இந்த தேர்தல் திசையே இந்தியா கூட்டணிக்கான பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திசையில் திருப்பி வைத்து அமைத்திருக்கும் எனது ஆர்வ தலைவர், நம் குடும்ப தலைவர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் இந்தியாவுக்கும் விடியல் பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடைபெறும் இந்த தேர்தல் இல்லை, இது இந்த இனத்துக்கு எதிரான ஒரு போர் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்காக நடக்கும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் தனித்துவமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும்.
தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஒரு ஒன்றிய அரசாங்கம் டெல்லியில் அமைய வேண்டும். இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவில் மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த போரில் ஒரு அங்கமாக தமிழகத்தில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறப்போகும் நமது இந்தியா கூட்டணியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் இங்கே கோவையில் நடைபெறும் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் எனது மாவட்ட கழக செயலாளர், இங்கே பகுதி கழக செயலாளர், வார்டு கழக செயலாளர் மற்றும் தோழமை கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த போரில் குறிப்பா நிறைய தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க. 2 விஷயம் ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் சொல்லி ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 10 ஆண்டு காலம் ஒரு இருண்ட ஆட்சி, ஒட்டுமொத்த தமிழகமே இருளில் சூழ்ந்திருந்த ஆட்சி. இந்த கோவைக்கு அந்த காலத்துல நீங்க கோவையில மிகப்பெரிய அளவுல அவங்க கோல் வச்சிட்டு இருந்த நேரம் தான் கோவை மக்கள் ஒரு அளவுக்கு அதிமுகவுக்கு துணை நின்ற அந்த காலம். ஆனால் 10 ஆண்டு காலம் இங்கே கோவையிலும் சரி, அங்க சென்னையில் கோட்டையிலும் சரி ஆட்சியில் அமர்ந்தவர்கள் இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம், ஆனால் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாநிலத்தில் மட்டுமல்ல, ஒன்றியத்திலும் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். ஒன்றியத்திலும் கூட்டணி 10 ஆண்டு காலம் என்ன ஆச்சு, ஏன் வரல, ஏன் வளர்ச்சி வரல, ஏன் வளர்ச்சி கிடைக்கல அப்படின்றது நீங்க சிந்தித்து பார்க்கணும். இன்று 2 பேருமே ஓட்டு கேட்கிறோம். நாங்க ஓட்டு கேட்கிறோம், நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லி கேட்கிறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நாம் எல்லோரும் வாக்குகள் சேகரிக்கும் பொழுது, இந்த மண்ணிற்குள் நடைபோடும் பொழுது என் தலைவர் மகளிருக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்கிறார் என்று, அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை நீங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 888 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் இதன் மூலமே பயன்பெறுது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் ஸ்டாலின் காசு கொடுக்கல, இது சும்மா கொடுக்கிற காசு உங்களுக்கு இந்தாங்க, இந்த அரசாங்க காசு ஸ்டாலின் காசு அப்படின்னு பேர் இருக்கல. உரிமை தொகை, உங்கள் உரிமை தொகை. இத்தனை ஆண்டு காலமாக உங்களது உழைப்பை, வீட்டில் இருக்கும் தாய்மார்களின் உழைப்பை எந்த அரசாங்கமும் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் உழைத்த உழைப்பு தான் இந்த நாட்டையே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வளர்த்தெடுத்திருக்கிறது. ஆக உங்க உழைப்ப, நீங்க உழைத்தனால இந்த நாட்டுக்கு கிடைத்த காசை மீண்டும் உங்களது உரிமை தொகையாக கொடுக்கும் மாபெரும் அரசு இந்த எங்கள் அரசு. எனவே வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால வாக்களிங்க என்று சொல்லலாம். புதுமை பெண் என்ற திட்டம், பெண்களுக்காக 100 ஆண்டு காலமாக பயணிக்கும் இந்த திராவிட இந்த பயணத்தில் இன்று அடுத்த கட்டமாக பெண் விடுதலைக்கு, பெண் பிள்ளைகளின் படிப்புக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கும் ஒரு அற்புதமான அரசு எங்க அரசு. அதற்காக வாக்களிங்க என்று நாங்க கேட்கிறோம். ஏன் இது அடுத்த தலைமுறை இன்னும் 10-20 ஆண்டு காலம் கழித்து தமிழகத்தின் பிள்ளைகள் மிக சிறப்பாக படித்து அவர்கள் வேலைக்கு சென்று தமிழகத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நகர்த்தணும். ஆக பிள்ளைகளை வயிறு நிரம்பினா மட்டும்தான் அவங்க மனசுல, அவங்க மூளைக்குள்ள அந்த படிப்பு முழுமையா இறங்கும். ஆக காலை உணவு திட்டம் என்று இதுவரை யாரும் செய்யாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அரசாங்கமாக இன்று கனடா நாட்டுக்காரன் கூட காப்பி அடிக்கிறான ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை உருவாக்கிய ஒரு அரசாங்கம், ஒரு தலைவனின் வழியில் வந்த நாங்க இங்க தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதனால நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நாங்களாம் வரோம். ஆனா 10 ஆண்டு காலம் இவர்கள் 2 இடத்துலயும் ஆட்சியில வச்சிருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணீங்க? ஏன் நீங்க இவங்க என்னத்தை சொல்லி கேட்பாங்க? அடுத்து நாங்க ஒன்றியத்துல எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் பெட்ரோல் 40 ரூபாய்க்கு கிடைக்கும் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இன்று 100 ரூபாய் தாண்டி போகும்போது கூட அது அப்படிதான் போகும், அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்கிற ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதிமுக நண்பர்கள் என்ன கேட்கிறாங்க? அவங்க யாருக்கு கேட்கிறாங்க? நாங்க சொல்ற இந்தியா கூட்டணிக்கும் இல்லன்றாங்க, அவங்க சொல்ற மோடிக்கும் இல்லன்றாங்க. 2 கட்டணா இருந்துட்டு யாருக்கு போட போறாங்க? ஆக முதல்ல ஒரு விஷயம் தெளிவா, நீங்கள் அதிமுக அளிக்கும் வாக்குகள்
ரெண்டு பக்கமும் இல்ல, அது வேஸ்ட். அதான் நேற்று நல்ல சொன்ன சிம்பிளி, அதனால செல்லாத வாக்காயிடும். முதல்ல அதை முடிவு பண்ணிக்க. அடுத்து இந்த இனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு இதுவரை எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோமா. மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், எனது இனிய நண்பர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்பொழுதெல்லாம் எங்கள் இளைஞரணி செயலாளர் அவர்கள் எங்க போகும்போதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த 29 பைசா மோடின்னு ஒரு விஷயம் சொல்றாரு, அது சொல்லி முடிச்சாரு. 29 பைசா மோடின்னு சொல்றாரு, தெரியுதா? எதுக்கு 29 பைசா மோடின்னு சொல்றாரு அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நாம தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் உங்க உழைப்பினால, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போறதுனால, அவங்க உழைச்சு வர சம்பாத்தியத்துல, அரசாங்கத்து வர வரி பணத்துல, அதுல நாம ஒன்றியத்துக்கு 1 ரூபாய் திருப்பி கொடுத்தா வரியா 29 பைசா தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கிறோம். சரிமா, நம்ம வளர்ந்த மாநிலம் பரவாயில்ல, நம்ம பீகார்ல யூபியில இருக்கிற கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நம்ம கொடுத்தா இருக்கும் வச்சுக்காங்க, நீங்க வச்சுக்கோங்க. சரி பரவாயில்ல. சரி, அங்க போய் என்ன கட்டுறான் தெரியுமா? என்ன கட்டுறான்னு உங்களுக்கு நிறைய தெரியும். முதல்ல பெரிய பெரிய சிலையா கட்டுறான். அது யாருக்கும் 1 பைசா செலவு கிடையாது, 1 பைசா பிரயோஜனம் கிடையாது. 1700 கோடி ரூபாய்க்கு ஒரே பாலத்தை கட்டினா மொத்தம் இப்ப அப்படியே விழுந்து ஆத்துல கிடக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக ஊழல் பண்றதுக்காக வட மாநிலத்தில் செய்யறாங்க. அங்க ஒரு 4 ஸ்கூல் கட்டலாம்ல. இப்ப நமக்கு அங்கேயிருந்து எதுக்கு இங்க வேலை வரான்? இங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைக்கு எதுக்கு வராங்க? அங்க வேலை வாய்ப்பு இல்ல. முதல்ல அங்க பெரிய பெரிய வேலை வாய்ப்ப தொழிற்சாலையை உருவாக்க முடியல. ஏன்னா அங்க இருக்கிற பிள்ளைங்க அவ்வளவு படிக்கல. அப்ப முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம்ல, அது சொல்லி கொடுக்கல. வீண் செலவு பண்றதுக்காக நம்ம வீட்டு பைசாவை கொண்டு போய் கொடுக்குறான். சரி, அது கொடுத்து முடிஞ்சா ஏதோ நம்ம சகோதரிகள் தான் கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம். இவ்வளவு பெரிய பேரிடம் சென்னையிலயும் தூத்துக்குடியிலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் பேரிடும். அடுத்து இங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சுற்றுவட்டார பகுதியில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கொடுத்த காசை திருப்பி கேட்கும் போது கூட 1 பைசா கொடுக்காம 10 ஆண்டு காலம் நம்ம ஊர் பக்கம் ஏதாவது திருப்புழாக்கு மட்டும் வந்துட்டு போனாலும் ஏதாவது அதை நட்டுறோம் சொல்லிட்டு திருப்புழா ஒண்ணு பெருசா கட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எய்ம்ஸ் கேள்விப்பட்டீங்களா? எங்கால ஒரு செங்கல் தூக்கி இன்னைக்கு வரைக்கும் சுத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வச்ச ஒரு செங்கல் இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அங்க வெறும் காத்துதான் இருக்கு. அப்படி இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறது, இந்த மாதிரி படம் காட்டுறதுக்காக அதை திறக்கிற இதை திறக்கணும் வந்துட்டு எதையும் திறக்காம போயிட்டு இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு இதே கோவைக்கு 5-8 முறை வந்து சுத்திட்டு இருக்க இந்த பாஜக காரர்கள் இத்தனை நாட்கள் எங்க போனாங்க? நாம கஷ்டப்படும் போது, நம்ம பிள்ளைங்க நம்ம சகோதரிகள் கஷ்டப்படும் போது நாம கொடுத்த காசை திருப்பி கொடுக்காம இன்னைக்கு கண்டபடி ரோட் ஷோ பண்ற, அது பண்ற, இது பண்ற. நீங்க காக்கா ஒருத்தர் வரல அங்க பாக்குறது பாத்தீங்களா? ரோட் ஷோல ரோடு மட்டும் தான் இருந்துச்சு. மக்கள் எங்க இருந்தாங்க? இத்தனை நாட்கள் பாஜக ஒட்டுமொத்த தமிழகத்திலே நடத்தி காட்டிய எல்லா கூட்டத்தையும் விட நேற்று ஒரே நாள்ல கோவை குலுங்கு மலைக்கு எங்க ஆளுங்க பண்ணி காட்டாங்க. ஆக கோவை மக்கள், ஏன் தமிழகத்தின் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் பக்கம் தான் நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகத்தான கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே வெல்ல போகும் இந்தியா கூட்டணியின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள். மகத்தான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. ஏற்கனவே பல திட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கோவைக்கு விரிவான அந்த விமான நிலையம், புதிய விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி நாங்க 2000 கோடி ரூபாய் 10 ஆண்டு காலம் இவங்க ஒண்ணு கிழிக்கலாமா? நம்ம அரசாங்கம் 2000 கோடி செலவு பண்ணி இனி விரிவாக்கத்துக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இப்ப தேர்தல் முடிஞ்சவொடனே அங்க ஆரம்பிக்க போற வேலை. ஆக அந்த நேரத்துல இன்னைக்கு இந்த எதிரில் இருக்க ஒரு சில கூட்டம் நாங்க 2000 கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து வாங்கி முடிச்சிட்ட வேலையை நீ இன்னைக்கு யார் கொடுக்க போற காசை? புரியுதா? என்ன நடக்குது நாட்டுல என்ன வளர்ச்சி வரணும், என்ன திட்டமிடல் இருக்கணும், ஒண்ணு மண்ணும் தெரியாது. தேர்தல் வந்தா வாக்கு கேட்டு ஓடி வந்துடும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். அதுதான் எதிரணியில் இருக்கும் கூட்டணி. எனவே இந்த கூட்டணிகளை நிராகரிங்கள். மகத்தான வளர்ச்சி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் துவங்கி, புதிய கிரிக்கெட் மைதானம் துவங்கி, இன்னும் பெரிய சிப்காட் துவங்கி மகத்தான தொழில் வளர்ச்சி இந்த பகுதிக்கு காத்திருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் ஒரு விஷயத்தை சொன்னா நிச்சயமாக செய்வான் என்ற நம்பிக்கை உள்ள, மக்களிடம் நம்பிக்கை பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கூட்டணி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் இங்கே நமது வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள். மகத்தான மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்போம். இது திமுக காரனின் உறுதி. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மகத்தான வளர்ச்சி இந்த கோவைக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. வணக்கம்.
இப்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கே. எம். மூர்த்தி அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு அதேபோல